இது டியூஸ்டே மார்னிங். காலையில் எழுந்தோன்னே டீ குடித்தாதான் அந்த டேவே கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. அந்த ஹேபிட்டை மாற்றவே முடியல. நைட் சப்பாத்தி செஞ்சுட்டு ரிமைனிங் மாவு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ காலையிலையும் சப்பாத்தி தான். சைட் டிஷ்க்கு சம்பல் தான் பண்ணியிருந்தேன். ஒரு ப்ராப்பரான சம்பல் ட்ரையாக இருக்கும். ஆனால் நான் லிக்விடாக தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா சப்பாத்தியும் ட்ரை, இதுவும் ட்ரைனா சாப்பிட முடியாது. இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட் பெட்டராக இருக்கும். பட் நான் பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணேன். வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் நல்லா அரைச்சிட்டு லாஸ்ட்டாக தேங்காய் ஆட் பண்ணி ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் அரைச்சி எடுக்கணும். தேங்காவை முன்னாடியே போட்டு கிரைண்ட் பண்ணோன்னா சட்னி மாதிரி ஆகிடும். இது கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் இருக்கணும். எங்கள் வீட்டில் இந்த சம்பலுக்கு மைதாவில் ரொட்டி பண்ணுவாங்க. அதே மாதிரி சம்பலில் கருவாடை ஆட் பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் முடித்த கையோட லஞ்சும் செஞ்சுட்டேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு குழம்பு தான் பண்ணியிருந்தேன். இதை இங்கே பொரிச்ச குழம்புன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிள். சைட் டிஷ்க்கு வெண்டைக்காய் பொரியல் தான் பண்ணேன். ரசம் எதுவும் வைக்கல. முன்னாடி நாள் வச்ச ரசமே கொஞ்சம் மீதம் இருந்தது. அதனால் அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். இங்கே புறா நிறைய இருக்குது. அடிக்கடி விசிட் பண்ணோம். அப்போ எடுத்த கிளிப்பிங் தான் இது.